السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما يا بسم الله الرحمن الرحيم. قال رب اشرح ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وفهما يا بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولا تقربوا الزنا إنه كان فاحشا وساء سبيلا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يزني زانية يزناني زانية وهو مؤمن، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்: யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு சொல்லப்பட்டவுடனே மிக சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த குத்பாவையும் இந்த தொழுகையும் முடிக்கின்றாரோ, அவர் இந்த வாரத்தில் முதல் வரக்கூடிய வாரம் வரை சிறிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு நாமும் அமல் செய்ய வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் சொல்லி அவர்களுக்கும் இப்படிப்பட்ட நல் அமல்களை செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த பாவங்களில் பட்டியலிட்டால் மிக பெரிய பாவங்கள் 7 இருக்கின்றன. அந்த பெரிய பாவங்களில் முக்கியமான பாவங்கள் அதில் 3 சொல்லி காட்டுகின்றான். அதில் முக்கியமான பாவங்களில் 3 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தருகின்றார்கள். அது என்ன முக்கியமான 3 பாவங்கள் என்று சொன்னால், முதலாவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. ஒன்று ஷிர்க், அல்லாஹ்வுக்கு நிகராக
எதையும் வைத்து பேசுவது, எதையும் சொல்லுவது, இதை ஷிர்க் என்று சொல்லப்படும். அல்லாஹ்விற்கு இணையாக வைத்து பேசுவது ஷிர்க். அதில் பாவங்களிலே மிகப்பெரிய பாவங்களில் பட்டியலில் இது முதலாவது இடத்தில் இருக்கின்றன. அதற்கு அடுத்தது இரண்டாவது பாவங்கள் என்று சொன்னால் பாவங்களில் கொலை, தற்கொலை என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது பாவம் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய பாவங்களில் விபச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மூன்று பாவங்களில் இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதில் முக்கியமான மூன்றாவது என்று சொல்லப்படக்கூடிய பாவம், பெரிய பாவங்களில் மூன்றாவது என்று சொல்லப்படக்கூடிய இந்த விபச்சாரம் அதிகமாக இந்த உலகத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கின்றன. இன்று அளவில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் செய்தித்தாள்களிலோ அல்லது இளையதளங்களிலோ எல்லா இடத்திலும் பார்த்தோம் என்று சொன்னால் விபச்சாரம் பெருகிவிட்டது. ஏன், என்ன காரணம்? விபச்சாரம் மலிந்து விட்டன. அதற்கு என்ன காரணம்? வலைத்தளங்களில், யூடியூபுகளில், வலைத்தளங்களில் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு காரணத்தை சொல்லி காண்பிக்கின்றேன். மக்கள் எல்லோரும் சொல்லப்படக்கூடிய காரணங்கள், அதில் முதலாவது காரணம் இந்த விபச்சாரத்திற்குண்டான மலிந்து வடியக்கூடிய இந்த விபச்சாரத்திற்குண்டான காரணம், முதல் காரணம் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் வர வைக்க வேண்டும். இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சட்டத்திட்டத்தை அமல்படுத்தினால், கொண்டு வந்தால் இப்படிப்பட்ட விபச்சாரங்கள் அறவே இருக்காது என்று சொல்லப்படுகிறது. 1500 வருடத்திற்கு முன்பாக நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைதான் காண்பிக்க வந்தார்கள். ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாகவும் அவர்கள் வந்த பிறகும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தன. அதில் இரண்டு விஷயங்கள் நடந்து வந்திருந்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக இரண்டு முக்கியமான காரணங்கள் அந்த உலகத்தில், அந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்து வந்திருந்தன. அந்த இரண்டு என்னவென்று சொன்னால், ஒன்று மது, இரண்டாவது மாது. ஒன்று மது, சாராயம், இரண்டாவது விபச்சாரம். இதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக இந்த இரண்டு காரணங்களும் அதிகமாக வந்து கொண்டிருந்தன. அந்த காலகட்டத்தில் விபச்சாரம் செய்தவர் பெரிய ஆளாக கருதப்படுவார். அதே போன்று மது விற்பவர், மது குடிப்பவர் பெரிய ஆளாக நினைக்கப்படுவார். இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்தான். அப்படி வந்த பிறகு முதலில் கையில் எடுத்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த மது, மாது, இந்த இரண்டு காரியங்களும் முதலில் முறியடிக்கப்பட்டன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மது ஹராமாக்கப்பட்டது, இது குடிக்கக்கூடாது, இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னவுடனே சஹாபாக்கள் அனைவரும் அவர்கள் வீட்டில் அதிகமாக குடங்குடமாக வைத்து கொண்டிருந்தவர்கள் மது பாட்டில்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஹராமாக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்கப்பட்டு விட்டது என்று சொன்னவுடனே சஹாபாக்கள் அனைவரும் அந்த மது பாட்டில்கள் அனைத்தையும் கொண்டு ரோட்டில் எரிய விட்டார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்து கொண்டிருந்த இந்த விபச்சாரம்,
இந்த விபச்சாரத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இதையெல்லாம் செய்யக்கூடாது, இதையெல்லாம் பாவம், இதை செய்தால் அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில் உங்களுடைய முகத்தை கூட பார்க்க மாட்டான், எல்லா பாவங்களிலும் மன்னிப்பான், இந்த பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம், தாவா பணியை, தப்லீக் பணியை செய்தார்கள். இப்படி செய்யும் போதுதான் அங்கு உள்ள மக்கள் அனைவரும் மாறினார்கள். இதையெல்லாம் விட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை வைத்து பல நபர்கள் சஹாபாக்களாக மாறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலகட்டத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றன? எங்கு பார்த்தாலும், எங்கு திரும்பினாலும் விபச்சாரம், விபச்சாரம். ஒரு சிறிய குழந்தை முதல் பெரிய 40 வயது மூதாட்டி வரை விபச்சாரம் நடக்கிறது என்று சொன்னால், இங்கு உள்ள காலகட்டம், சட்டத்திட்டம், எவ்வளவு சட்டத்திட்டம் வந்தாலும் இப்படிப்பட்ட அவலமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்ன காரணம்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த விபச்சாரம், இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால் இரண்டு காரணம்தான். இந்த விபச்சாரம் அதிகப்படியான செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிறிய பிள்ளைகள் முதல் மூதாட்டி வரை இப்படிப்பட்ட அவல நிலைகள் காணப்படுகிறது என்று சொன்னால் அதற்குண்டான காரணங்கள் இரண்டு காரணங்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் ஒரு சஹாபி பெண், ஒரு பெண்ணாகிறவள், உயர்ந்த குலத்தை சார்ந்தவள், உயர்ந்த இடத்தில் சார்ந்தவர்கள், அதாவது பணக்கார பெண்மணி. அந்த பெண்மணி என்ன செய்கிறாள்? திருடி விடுகிறாள். திருடிவிட்டால் இஸ்லாத்தினுடைய தண்டனை என்ன? அவர்களுடைய கையை வெட்ட வேண்டும், இஸ்லாத்தினுடைய தண்டனை. அந்த பெண்மணி திருடிவிட்டாள். அப்படி திருடிய போது இந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த விஷயம் வருகிறது. அப்படி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய அவர்களிடத்தில் உட்கார்ந்து பேசிக்கொள்கிறார்கள். அப்படி பேசிக்கொள்ளும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டம் என்ன? யார் திருடினாலும் சரி அவர்களுடைய கையை வெட்டுவதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, அவர்கள் நெருங்கிய ஒரு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருங்கிய சஹாபி மற்றும் அந்த பெண்மணிக்கு சொந்தக்காரராகவும் இருக்கிறார். அந்த திருடிய பெண்மணி, அந்த பெண்மணிக்கு அந்த சஹாபி சொந்தக்காரராகவும் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாட்களாகவும் இருந்து ரொம்பவும் முத்தாசையாக இருக்கக்கூடிய உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபியிடத்தில் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த பெண்மணி ஆகிறவள் பெரிய குலத்தை சார்ந்தவர்கள், பெரிய பணக்கார பெண்மணி. ஆகையினால நீங்கள் பெரிய சட்டத்தை கொடுக்காமல் ஒரு சிறிய சட்டத்தை போட்டு அவர்களுக்கு நிரபராதியா ஆக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிக்வெஸ்ட் செய்கிறார்கள். அப்படி ரிக்வெஸ்ட் செய்யும் போது, அப்படி சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லிவிட்டான், யார் திருடினாலும் அவர்களுடைய கையை வெட்ட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டம். இந்த சட்டத்திட்டத்தில் நாம் மூக்கை நுழைவதோ, நாம் தவறு செய்வதோ, அதை துரிதப்படுத்துவதோ ஆகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட திருட்டு வேலை, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தாலும்
என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்திருந்தாலும் கூட அவர்களுடைய கையை வெட்டதான் செய்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திக்க யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். இப்படிப்பட்ட சட்டத்திட்டத்தை வர வேண்டும். இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டத்தை வந்தால்தான் இப்படிப்பட்ட அவல நிலங்கள் மாறுபடும். 2 காரணங்கள் சொன்னேன் அல்லவா? இந்த விபச்சாரத்திற்கு அதிகமாக விபச்சாரம் செய்வதற்குண்டான அதிகமான விபச்சாரம் மலிந்து கிடக்கின்ற இந்த விபச்சாரத்திற்கு முக்கிய காரணம் 2 காரணம். அது முதலாவது காரணம், அல்லாஹ்வுடைய தண்டனை யாராக இருந்தாலும் அந்த உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும். அப்படி தண்டிக்கப்பட்டால் அவன் இந்த விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க கூட மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, வலவு ஸினா இன்னஹு கான ஃபாயிஷா. அல்லாஹ் சொல்லி காட்டுவான், எல்லா விஷயத்திற்கும் இந்த விஷயத்தை செய்யாதீர்கள், இந்த விஷயத்தில் அமல்படுத்தாதீர்கள், இந்த விஷயத்தை பார்க்காதீர்கள், இந்த விஷயத்தை இப்படி செய்யாதீர்கள் என்று சொன்ன அல்லாஹ், ஆனால் இந்த விபச்சாரத்திற்கு மட்டும் வேற விஷயங்களை சொல்லி காட்டுகின்றான், வேற வார்த்தை வைத்து சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்லுவான், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாயிஷா, இந்த விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். இந்த விபச்சாரத்தின் பக்கம் கூட நெருங்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் மற்ற விஷயங்கள் பேசும்போது இதை செய்யாதீர்கள், இதை பார்க்காதீர்கள், இப்படி செய்யாதீர்கள் என்றுதான் சொல்லுவான் அல்லாஹ். ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? நெருங்காதீர்கள், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்லாமல் இன்னும் சொல்லி காட்டுவான், வஸா சபீலா, இப்படிப்பட்ட மானக்கேடான காரியங்களிலும் நெருங்காதீர்கள், இப்படி தவறான காரியங்களிலும் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், விபச்சாரம் செய்யும் நேரத்தில் லா யஸ்னி சானியத்தன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், விபச்சாரம் ஒரு மனிதன் செய்கிறான் என்று சொன்னால், விபச்சாரம் அவன் செய்கிறான், ஒரு மனிதன் செய்கிறான் என்று சொன்னால், அவன் ஈமான் உள்ளவனாகவும் இருக்கட்டும், அவன் ஈமான் அல்லாதவனாக இருக்கட்டும், அவன் ஒரு விஷயத்தை, ஒரு விபச்சாரத்தை செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் இருந்து ஈமான் எடுக்கப்பட்டு விடும், ஈமான் எடுக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இன்னொரு விஷயத்தையும் சொல்லி காட்டுகின்றார்கள், அப்படி எடுக்கப்படும் நேரத்தில் அவனுக்கு மௌத் வந்தாலும் அவனுடைய மரணத்தை அவன் திரும்பவும் எழுப்பும் போது அவன் ஜினா, அதாவது விபச்சாரத்தின் அந்த செயல்களாகவே எழுப்பப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பெரிய பாவங்களில் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விபச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பானா என்று சொன்னால் நிச்சயமாக மன்னிக்கவே மாட்டான். எப்படி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் 3 நபர்களை பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், அவனை பார்க்கவும் மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒன்று, அவனிடம் இப்படிப்பட்ட விபச்சாரம் செய்த அந்த நபரை அல்லாஹ் நாளை மறுமை நாளில் பார்க்க மாட்டான். ஒன்று, அவனிடம் பேச மாட்டான், இரண்டாவது அவனை பார்க்க மாட்டான், மூன்றாவது அவனை பார்க்கவும் மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். ஒன்று, அவனிடத்தில் அவனை பார்க்க மாட்டான், இரண்டாவது அவனிடத்தில் பேச மாட்டான், மூன்றாவது அவனை பரிசுத்தமாக்கப்பட மாட்டான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் அந்த பயபக்தி, அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய பயபக்தி வர வேண்டும். நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்ற என்ன விஷயம், அதாவது ஒரு பெண் ஒரு ஆண் சேர்ந்தால்தான் விபச்சாரம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்தால்தான் விபச்சாரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இல்லவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், விபச்சாரம் என்பது உன்னுடைய கண்களாலும் செய்வதும் விபச்சாரம் தான், கைகளாலும் செய்வதும் விபச்சாரம் தான், காலாலும் செய்வதும் விபச்சாரம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லி காட்டுவார்கள், பெரிய பாவங்களில் தடுக்கப்பட்ட பாவங்களில் காரியங்களில் பேசாதீர்கள், சொல்லாதீர்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு கொலை செய்கிறான் என்று சொன்னால் அந்த கொலைக்கு பகரம் என்ன? கொலைதான் செய்ய வேண்டும். இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டம். ஒரு மனிதன் கொலை செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு சட்டத்திட்டம் என்ன சொல்லி காட்டி, இஸ்லாத்தினுடைய சட்டம் என்ன சொல்லி காட்டுகிறது? அவன் கொலை செய்தான் என்று சொன்னால் அவனுக்கு கொலைதான் தண்டனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லி காட்டினார்கள், இந்த உதாரணத்தை காட்டி சொல்லி தந்தார்கள். ஒரு மனிதன் கொலை செய்கிறான் என்று சொன்னால் அவன் கொலைதான். ஆனால் இதில் ஒரு நிபந்தனை இருக்கின்றன. என்ன நிபந்தனை? அந்த கொலை செய்யப்பட்ட வீட்டுக்காரர்கள் அவர்கள் மன்னித்து விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். கொலை செய்தான், அவனுக்கு தண்டனை என்ன? கொலைதான் தண்டனை. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த இடத்தில் மனிதனாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் சொல்லி விட்டுவிட்டான், நீங்கள் மன்னித்து விட்டால் நானும் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆனால் விபச்சாரம் அப்படி அல்ல, விபச்சாரம் அப்படி அல்ல, மன்னிப்பே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லவா, விபச்சாரம் ஆண் பெண் சேருவது மட்டுமல்ல, கைகளால் அந்த மனிதன் கைகளால் அந்த பெண்ணை தொடுகிறான் என்று சொன்னால் அதுவும் விபச்சாரம். கண்களை கொண்டு அந்த பெண்ணை பார்க்கிறார் என்று சொன்னால் அதுவும் விபச்சாரம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம், அதாவது தவறு செய்து விட்டேன் என்று ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் சொல்லவில்லை, அவரிடத்தில் எதுவும் சொல்லவில்லை, திரும்பி விடுகிறார்கள். திரும்பவும் விடவில்லை அந்த சஹாபி, யா ரசூலுல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன். என்ன தவறு? நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்லும்போது அப்பயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், சென்று வாருங்கள் என்று அனுப்பிவிடுகிறார்கள். திரும்பவும் விடவில்லை. திரும்பவும் அந்த சஹாபி என்ன செய்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், யா ரசூலுல்லாஹ், நிச்சயமாக நான் தவறு செய்து விட்டேன், விபச்சாரம் செய்து விட்டேன், ஆகையினால எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்லும்போது அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், விபச்சாரம், அதாவது திருமணம் ஆகிய அந்த ஆணை விபச்சாரம் செய்து விட்டான் என்று சொன்னால் அவன் மக்களுடைய மத்தியில் விபச்சாரம், அதாவது திருமணம் ஆன ஒரு ஆணை அவனுக்கு தண்டனை என்ன என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மக்களுடைய மத்தியில் அந்த மனிதனுக்கு கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும். விபச்சாரம் செய்து அந்த மனிதனுக்கு தண்டனை. அதே ஒரு ஆண் திருமணம் ஆகாத ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன தண்டனை? மக்களுடைய மத்தியில் நிப்பாட்டி 100 கசியடி அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய தண்டனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட தண்டனை எதுக்காக சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், இந்த விபச்சாரம் அடியோடு அடிக்கப்பட வேண்டும்.
இந்த விபச்சாரம் அடியோடு அடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தால், இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தால் அவன் திரும்பவும் இப்படிப்பட்ட செய்திகளை செய்ய மாட்டான், இப்படிப்பட்ட பாவமான காரியங்கள் அவன் செய்ய விரும்ப மாட்டான் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று மலிகி போய்விட்டன. விபச்சாரம் என்பது மலிகி போய்விட்டன. சிறிய குழந்தை முதல் பெரிய வயது வரை அதிகமாக பெண்களிடத்தில் விபச்சாரம் மலிகி போய்விட்டன. காரணம் என்ன? இந்த இரண்டே காரணம் தான். ஒன்று, உடனடியாக அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அவனுடைய உயர் ஜாதி கீழ் ஜாதி என்று பாராபட்சம் பார்க்காமல் உடனடியாக அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அந்த தண்டனை உடனடியாக நிறைவேற்றினால் இப்படிப்பட்ட விபச்சாரம், இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் அவர்கள் அதாவது விபச்சாரம் செய்து விட்டார்கள். வேற நாட்டிற்கு அவர்களுக்கு கலிஃபாவாக அனுப்புகிறார்கள். அந்த நாட்டில் உள்ள ஒரு பெண்மணியை விபச்சாரம் செய்து விட்டார்கள். அப்படி விபச்சாரம் செய்தவுடனே மக்கள் எல்லோரும் அந்த நபரை பார்த்து, இவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார், ஆகையினால இவருக்கு பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்கப்படக்கூடாது, அதனால சிறிய தண்டனை கொடுத்து இவருக்கு அனுப்பிவிடுவோம் என்று மக்கள் எல்லோரும் கூடி மக்கள் எல்லோரும் முன்னாடி அல்ல, நாலு இது நுண்ணைக்குள் அவர்களை வைத்து அவர்களுக்கு அடித்து அனுப்பிவிடுகிறார்கள். இதை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் காதில் விழுகிறது. விழுந்தவுடனே அங்கு உள்ள அந்த நபர்களை கூப்பிட்டு, இதுபோல என்னுடைய பையன், என்னுடைய மகனார் இப்படிப்பட்ட தவறு செய்து விட்டாரா? ஆம், அவர்களுக்கு தண்டனையும் நாம் கொடுத்து விட்டோம். என்ன தண்டனை கொடுத்தீர்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்ன மாதிரி அவர்களுக்கு 100 கசை, திருமணம் ஆகாதவர், ஆகையினால் 100 கசையடி கொடுத்து விட்டோம் என்று சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தவர்களுக்கு மக்களுடைய முன்னாடி நிப்பாட்டி இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தீர்களா என்று கேட்கும்போது இல்லை என்று சொல்லும்போது, அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய மகனாரை கூப்பிட்டு மக்கள் எல்லோரும் கூடுகிற நேரத்தில் கூப்பிட்டு எல்லா முன்னாடியும் அவர்களுக்கு 100 கசையடி கொடுத்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட விபச்சாரம் செய்வதற்குண்டான பாவங்களை நாம் அடியோடு ஒழித்துவிட்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த தண்டனைகளை கொடுத்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட விபச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெரிய பாவங்களை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் காப்பாற்றுவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.